பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் மேச வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். குரு பயிற்சி ஆகிட்டார், அதனால் மிதுன வீட்டில் இருக்கார். புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதுன வீட்டில் இருக்கார். கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க. செவ்வாய் இப்போ தான் வந்தார், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு. கும்ப வீட்டில் ஆல்ரெடி ராக பகவான் இருக்கார். திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பவும் போல் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு. எல்லா முருகன் கோவில்கள்லையும் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம். விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லுவோம். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 80,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னா நீங்கள் தான், உங்கள் ஆதரவு தான். உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை. சரி, இன்னும் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. சரி, என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும், நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா ஆசிரியர் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஆசிரியர், ஜோசியர், வழக்கறிஞர். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சந்திரன். சந்திரனாலே ஆசிரியர், ஜோசியர் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிநாதன் ராசியிலே இருக்கார். யார்? புதன். எப்போவுமே அந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டில் இருந்தாலே, இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ பவராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பாடு, தூக்கம், சௌரியம், சுகம் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் சுகமாக இருப்பீங்க. நேரத்துக்கு டயத்துக்கு எல்லாம் கிடைக்கும். முதல் பாயிண்ட். 4ஆம் இடங்கிறது அம்மா. அதுக்குள்ளே புதனா அங்கேயே இருக்குது. உங்கள் அம்மாவோட ஒற்றுமையாக நல்லா இருப்பீங்க. குரு அங்கே இருக்குது, சூரியன் அங்கே இருக்குது. அம்மா மக ஒற்றுமை நல்லாயிருக்கும். அம்மா மக வெவ்வேறு இடத்துல இருந்தால் ஒன்று சேருவீங்க. ரெண்டாவது, சூரியன் ராசியில் இருந்தாலே, புதன் சூரியன் ஒன்று சேர்ந்தாலே இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம். குரு வேறு அங்கே இருக்குது, சிவராஜ யோகம். 7ஆம் இடங்கிறது கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது, மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது. அப்போ புதன் அங்கேயே இருக்குது, 7க்குடைய குரு அங்கே இருக்குது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி ராசியில் இருக்குது. அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். அடுத்து திருமணம் உண்டு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. அதை விட சூப்பர், இந்த மாதம் திருமணம் ஆனவங்களுக்கு கரு உருவாகும். ஏன்? உங்களுக்கு 5ஆம் இடங்கிறது குழந்தைய சொல்கிற இடத்துக்கு அதிபதி. அவரே சுக்கிரனையும் திரும்ப பார்க்குறாரு. 5ஆம் வீட்டு அதிபதி திரும்ப அந்த இடத்தையே சுக்கிரன் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ திருமணமாகும், குழந்தை பிறக்கும், மாற்று கருத்து இல்லை. அல்லது 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதனே ரெட்டத்தன்மை. யாருக்காவது ஒரு வருத்தத்தில் திருமணம் தடையாக இருந்துச்சு, இல்லை நின்று போச்சு, இல்லை நடந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. 9, 10, 11 புனிதமாக இருக்குது. 9ல் ராகு, வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம்.
9ல் ராகு, தூர பயணத்தினால் லாபம் உண்டு. 10ல் சனி, நீங்கள் செய்கிற தொழிலெலாம் 2.5 வருஷத்துக்கு சூப்பர். ஒரு தொழில் 2 தொழில் 3 தொழில் மாற்றிட்டு போகலாம். 2வது பிரான்ச் ஆஃபீஸ் போகலாம். 11ல் சுக்கிரன், அவர் பூர்வீகத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் மிதுனத்துக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான், 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். 5ஆம் இடம்னா பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கும். 5ஆம் இடம்னா ப்ரொமோஷன்னா என்னங்க, குழந்தை பிறந்தாலும் ப்ரொமோஷன் தான், அப்பா ஆனாலும் ப்ரொமோஷன் தான், அம்மா ஆனாலும் ப்ரொமோஷன் தான், மாமான்னு சொன்னாலும் ப்ரொமோஷன் தான். ஒரு குழந்தை மாமான்னு கூப்பிடுது, சித்தின்னு கூப்பிடுது, பெரியம்மான்னு கூப்பிடுதுன்னா சுகந்தான், ப்ரொமோஷன் தான். ஆக ராசியிலேயே குரு சூரியன் இருப்பது சிவராஜ யோகம், புத ஆதித்ய யோகம் ஜொலிக்குது. 2வது திக்பலமாக இருக்குது. அதோட சிறப்புங்க, 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 3னா தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, தொடர்புகள், அரசாங்கம், அரசியல், எதை வேணான்னு சொல்லலாம். கொட்டி கிடக்குது இந்த மாதம் யோகம். சூரியன் 1 போதும் ராசியில் இருக்குது. அப்போ அப்பானால யோகம், அரசு வேலைனால யோகம், அரசாங்கத்தினால யோகம், அரசியலில் யோகம், ஆன்மீகத்தில் யோகம், பிளானிங், திட்டமிடல் இந்த மாதம் நல்லாயிருக்கும். திட்டமிடல் நல்லாயிருக்கும். புதன் ஆட்சியாக இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும். 3ஆம் இடத்துல கேது, மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். செவ்வாய் அங்கே இருக்குது, 6 கூட அங்கே மறைஞ்சிட்டாரு. அப்போ கடன் இல்லை, வியாதி இல்லை, உங்களுக்கு வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3, தொடர்புகள் சொல்லக்கூடிய இடம் 3. ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி வெற்றி வெற்றி, எந்த பாதிப்பும் இல்லை. மைனஸ் என்ன அப்படின்னா டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் ராசியிலே இருக்குது. சூரியனை நெருப்பு கிரகம். அப்போ என்ன அர்த்தம், கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. உங்களை தேடி எல்லாம் வர்றாங்க. குரு உங்கள் ராசிக்கு வந்துருச்சு அப்படின்னா மனைவி கணவனை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கணவன் மனைவியை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் சம்பந்தி உங்களை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் சம்பந்தம் பண்ணுற ஆட்கள் உங்களை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓட்டு போடுற மக்கள் உங்களை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாருனாலையும் யோகம் உண்டு, நட்பு உண்டு. திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப நாளாக பார்க்காம இருந்திருப்பீங்க 10-15 வருஷமாக, அவங்க உங்களோட பேசுவாங்க. நெருங்கிய தோழி ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகும், இல்லை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதம் முழுவதும் வெற்றி நிறையா இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்க 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம் கவனம் கவனம். 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, பேங்க் டீலிங், வரவு செலவு, ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்க எச்சரிக்கை. மிதுன ராசிக்காரங்க ஒரு முறை ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஓம் நமச்சிவாய.